மாஸ்டர், என்ன தலையில துண்டோட இருக்கீங்க? இப்படி தலையில துண்டு போடுற நிலைமைக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. பட் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, டடன், டடன், டடன். பரவாயில்லையே மியூசிக்கோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். வேற எந்த மேட்ச்னாலும் என் பொண்டாட்டி வந்து உட்கார மாட்டா. சிஎஸ்கே மேட்ச் நான் மட்டும் என்ன வெறுப்பேத்துறதுக்குனே வரா. இன்னைக்குன்னு பார்த்து சிஎஸ்கேவும் மொக்கையா தான் விளையாண்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேங்க. மாற்றம்டா. சிஎஸ்கேக்கு மட்டும் எங்க இருந்தா பிரச்சனை வரும் தெரியல. ஓப்பனிங்ல இருந்து பவுலிங் வரைக்கும் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. அப்படி பிரச்சனையாவே தான் போயிட்டு இருக்கு. ஜிடியோட ஓபனர்ஸ் 2 பேரும் அந்த அடி அடிச்சாங்கன்னு சொல்றதை விட சிஎஸ்கே மேல கரியல்லி பூசிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த டென்ஷன்லயே டிவியை ஆஃப் பண்ணிட்டு அந்த டிவியை உடைக்கிற அளவுக்கு போயிட்டேன். சரின்னு மறுபடியும் ஆன் பண்ணா 2 விக்கெட் விழுந்திருந்தது. இந்த அளவுக்கு நிலைமை மோசமா போனதுனாலதான் தலையில துண்டு போட்டு மேட்ச் பாக்குற அளவுக்கு வந்துட்டேன். அப்புறம் தலை என்ட்ரி கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹைப் இருந்தது. எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே மேட்ச் தோத்துருச்சு. என் பொண்டாட்டி கண்ணில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஷட்டர் சாத்திட்டு கிளம்ப வேண்டியதாங்க.